நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டுமாரோ ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு பொறுத்தவரைக்கும் நிஃப்டி ஃபியூச்சர் மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் குடுக்க வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அது என்ன, எப்படி அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ மார்க்கெட் வந்து கரண்ட்ல வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியால இருந்தே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ப்ரீவியஸ் வீடியோல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ வந்து டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் வந்து பாசிபிலிட்டீஸ் வந்து டவுன் சைட்ல தான் ஃபோக்கஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை வந்து பை போகலாம்னா, இந்த லெவலுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் பண்ணா நம்ம பைக்கு போகலாம். அப்படிங்கிற மாரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல இந்த ஏரியால எப்போ வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சோ, அதன் பிறகு நம்ம வந்து ரீசென்ட்டா அத தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம். அ கரெக்ட்டா வந்து எஸ்டர்டே வீடியோல, ப்ரீவியஸ் வீடியோல எல்லாம் சொல்லியிருந்தேன். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ டவுனுக்கு தான் ப்ராசஸ் அதிகமா இருக்கு. ஒருவேளை நம்ம பை போகணும்னா, இந்த லெவலுக்கு மேல அல்லது ஹைக்கு மேல பிரேக் அவுட் ஆனது பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, அதர்வைஸ் கால் ஆப்ஷன் போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதேபோல இந்த ஏரியாலயும் சரி, இங்கேயும் நம்ம வந்து புட் ஆப்ஷன்ல ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அதேபோல இந்த லெவல்லயும் நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ பட் ஃப்ரைடேவும் கிட்டத்தட்ட வந்து கேப் டவுன் ஆயி தான் ஓப்பன் ஆச்சு. பட் ப்ராஃபிட் புக்கிங் நம்ம பண்ணல. என்ன ரீசன்னா நம்ம எங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா 24,200 வரைக்கும் வரும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ இங்க எடுத்த புட் ஆப்ஷன்ஸ் ஹோல்டிங் கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து இப்ப நம்ம வந்து ப்ராஃபிட்ல இருக்கோம். நாளைக்கு மேபி டார்கெட் ரேஞ்சுல ஓப்பன் ஆகலாம். அல்லது கேப் டவுன் ஆயும் ஓப்பன் ஆகலாம். அல்லது இங்கேயும் ஓப்பன் ஆகலாம். சரிங்களா? ஸோ நாளைக்கு ஒருவேள டே ரேஞ்சுக்கு கீழ பிரேக் அவுட் ஆயி டவுன் ட்ரெண்ட இனிஷியேட் பண்ணியிருக்கு. டே ரேஞ்சுக்கு கீழ ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் கேண்டில் ஓப்பன் ஆனாலும் சரி, பிரேக் அவுட் நடந்தாலும் சரி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார் ரெட் பாரா இருந்தா, அத ஃபாலோ பண்ணி நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் டெய்லி அகைன் கன்டின்யூ பண்ணி கொண்டு போலாம். ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா, நம்ம என்ன பண்ணலாங்க, நம்ம லைவ்ல வந்து டெலகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். தேவைப்படுறவங்க வந்து அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒரு டார்கெட் ரேஞ்சுல வந்து ரீச் ஆயி ஓப்பன் ஆகுது. கேப் டவுன் ஆயி ஓப்பன் ஆகுது அப்டின்னா, பார்ஷியலா வந்து ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு, அதன் பிறகு இங்க என்ன நடக்குது? கன்டின்யூ பண்ணலாமா? வேணாமாங்கிறதையும் நம்ம டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ கரெக்ட்டா பிரைஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. நாளைக்கு ஒருவேளை இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆச்சுன்னா, நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பட் இருந்தாலும் ட்ரெண்ட் கன்டினியூஷன்ல தான் இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எந்த ரேஞ்சுக்கு மேல நாம வந்து கொஞ்சம் புட் ஆப்ஷன்ல இருக்கிறனால, கால் ஆப்ஷன் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் சொல்லிர்றேன். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன்ல ட்ரெண்ட் சைட்ல இல்லாம 2 டைரக்ஷன்ல இருக்கும். புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் எந்த டைரக்ஷனா இருந்தாலும் சரி. ஸோ அப்போசிட் வியூ என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து கிளியரா செக் பண்ணிக்கணும். ஸோ ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு மேல ஓப்பனிங் கேண்டில் பிரேக் அவுட் நடந்தால், ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பனிங் கேண்டில் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் ஒருவேளை வந்து இந்த லெவலுக்கு மேலேயே கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனா, நம்ம வந்து அந்த கேண்டில் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணி, அந்த பார்க்கு மேல நம்ம வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் டோன்ட் கோ ஃபார் கால் ஆப்ஷன். ஸோ நல்ல ஒரு பிக் மூவ் எதிர்பார்க்கலாம். மேபி நெறைய பேனிக்கான சிச்சுவேஷன் இருக்கு. பட் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. டெக்னிக்கலா சார்ட் வந்து டவுன் ட்ரெண்ட கிரியேட் பண்ணியிருக்கு, இனிஷியேட் பண்ணியிருக்கு. நம்ம அத பேஸ் பண்ணி நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். பார்ப்போம் நாளைக்கு 24,200 இருந்து 24,100 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இந்த ஏரியா வந்தோனே நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணிக்குவோம். ஸோ இந்த லெவலுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம லைவ்ல அப்டேட் பண்றோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நெறையா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ புதுசா பார்க்குறவங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்க. நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும். என்ன நடந்திருக்கு, நடந்திருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.